மகிமை நிறைந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தும்படிக்கு கிருபை தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 27 அதனுடைய 1வது வசனம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனித வாழ்விலே இன்றைக்கு இந்த வசனத்தோடு கூட தொடர்பு படுத்தி பார்த்தால் அதிகமான மனிதன் நாளை அடுத்த நாள் என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருஷம் என்ன என்கிற காரியத்தை முன்னிறுத்தி அதிகமான கவலைகளையும் பாரங்களையும் உடைய மனிதராக மாற்றப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாளைய தினத்தை குறித்து. சிலர் நாளைக்கு இன்றைக்கு நான் இப்படி இருந்தாலும் நாளைக்கு வேறு விதமாக மகிமையாக ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற நம்பிக்கை வேறு. ஆனால் நாளை குறித்ததான மேன்மையும் பெருமையும் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பது வேறு. ஆனால் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், நாளைய தினம் என்பது அது நமக்குரியதல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கு ஜீவனை தந்து கிறிஸ்துவிலே நிலைநிறுத்தி இருக்கிறார். இதற்கு நன்றியுள்ளவர்களாய் நாளை தினம் ஒன்று நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தருவார் என்றால், நாளைய தினத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு நாள் பிறப்பிப்பதை நமக்கு அறிய முடியாதது போல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நாட்களை குறித்து வருங்காலங்களை குறித்து வீணான பெருமையோடும் வீணான நம்பிக்கையோடும் கூட இருக்கிறவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தரும் பொழுது அந்த நாளுக்குரிய காரியங்கள் தேவனால் நடப்பிக்கப்பட, அந்த நாளுக்குரிய காரியங்கள் தேவனால் நிறைவேற்றப்பட, அந்தந்த நாளுக்குரிய சகலமும் நேர்த்தியாய் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாக செய்ய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாட்களை குறித்து பெருமை பாராட்டி வீணான சங்கடங்களுக்குள்ளே பலர் சிக்கிக்கொள்ளுவதையும் நாம் காண முடிகிறது. வருங்காலங்கள் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்வினுடைய நிலைகளை தாண்டி அங்கே பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக்கப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆனபடினாலே ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்றால் அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவதற்காக, செய்து முடிப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகபலன் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவதற்காக கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோம். இந்த நாள் தந்தார் என்றால் கர்த்தரே தந்தார் என்று சொல்லுவோம். நாளை தினத்தை கர்த்தர் தருவார் என்றால் கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லுவோம். மேன்மை பாராட்டி நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்களிலும் எண்ணங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் தருகிற ஒவ்வொரு நாட்களையும் நாம் சரியாக பிரோச்சனப்படுத்தி அவைகளிலே செயல்படுவோம். ஒவ்வொரு நாளும் சிறப்பானதாகவும் ஒவ்வொரு நாளும் மகிமையானதாகவும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் விருத்தி அடைய நன்மை உண்டாகிறதாயும் தேவ நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு மனிதன் பிள்ளை பிறந்தவுடனே குடும்பத்திலே ஆண்டவர் சில காரியங்களுக்காக திட்டமிட்டு அந்த நாட்களை குறித்து பெருமையோடும் ஆண்டவரே மகிமையோடும் நடத்த வேண்டும் என்று பலவிதமான தீர்மானங்களை பண்ணுகிறான். ஆனால் மனித வாழ்வு என்பது நிலையற்றது. நாளை தினம் என்பது மனிதனுக்குரியதல்ல. கர்த்தர் தந்தால் அந்த நாளுக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறீர் என்கிற தெளிவோடு கர்த்தர் தருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரால் ஆளுகை செய்தப்படு. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் நன்மையும் ஆண்டவர் கிருபையும் உறைந்ததாக செழித்தோங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரை வீணான நம்பிக்கை உள்ளவர்களாய் எங்கள் ஆண்டவரை வரும் காலங்களை குறித்து பயத்தோடு வேதனையோடு நாங்கள் வாழ்கிறவர்களாய் அல்ல. கர்த்தர் எங்களை நடத்த அனுதினமும் நடத்த
உண்மையும் வல்லமையும் உடையவர் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அர்ப்பணித்து வாழ, கர்த்தர் நன்மைகளை அனுபவித்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.